மேன் வெர்சஸ் வைல்ட் அப்படிங்கிற ஷோ நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷோ தான். இப்போ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு மாட்டிக்கிட்டா எப்படி அங்கே இருக்கிற பொருட்களையும் நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸையும் வச்சு சர்வே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 2 சீசனு கிட்ட போயிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு அது மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்காது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரும் அவரோட டீமும் இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இதை வந்து நம்ம பண்ணணும் ஷோவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போன இவங்க உண்மையிலே அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. பல திகிலூட்டும் விஷயங்கள் நடக்குது. அதுலேருந்து எப்படி இவர் தப்பிச்சு வெளில வராரு அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2015 ரிலீஸ் ஆன மேன் வெர்சஸ் அப்படிங்கிற ஹாரர் சைஃபை ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேரு ஹாலிவுட்ஸ். இவர் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு தனியா மாட்டிக்கிட்டா எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுப்பாரு. இது வந்து இவங்க 2 சீசனா எடுத்திருக்கிறாங்க. இவரும் இவருக்கோட டீமுக்கும் அந்த அளவுக்கு இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கல. 2 சீசனா போய் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு காசு லாஸ் ஆனது தான் மிச்சம். எந்த ஒரு லாபமும் இவங்க பார்க்கல. அதனால அடுத்ததான் ஃபைனலா ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக நம்ம வேற லெவலா இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் எப்பயுமே இந்த மாதிரி ஷோ பண்ணும்போது அப்பப்ப இடையில காமெடி கூட பண்ணுவார் போல. அது மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ரீச் ஆகல. இது பிடிக்காதனாலேயே உங்க ஷோவை பார்க்காம போயிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க போடுறதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. டீம்ல ஒரு பொண்ணு, அவளோட பேரு ஆன்ச். இவரோட பாஸ் தான் இவரோட பேரு பெல்லு. இந்த பெல் இருந்துட்டு இது வரைக்கும் நம்ம போகாத இடத்துக்கு, யாருமே போகாத ஒரு காட்டை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு காட்டை வந்து இவங்க சூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும் சரி, அதை நீ மிஸ் பண்ணிடாத, கரெக்டா அதை வந்து ஷூட் பண்ணணும். மக்களுக்கு இந்த ஷோவை கண்டிப்பா நம்ம வந்து பெரிய ஃபேமஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இப்ப இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு கடைசி ஆப்ஷன் இது மட்டும்தான். இதுவும் ஃபிளாப் ஆனிச்சு அப்படின்னா இவங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். தயவு செஞ்சு உன் மொக்க ஜோக்க மட்டும் போட்டுறாத, அதனால கொஞ்சம் நல்லபடியா இந்த ஷோவை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நைட்டும் இவர் வந்து ஃபேமிலிக்கு தெரியாம கிளம்பி வராரு. அப்படி வரும்போது பார்த்தா அவர் பிக்கப் பண்றதுக்காக கம்பெனில இருந்து வேன் ரெடியா இருக்குது. அப்ப அவரோட பொண்ணு வந்துட்டு பார்த்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி பேசுறா. நீ வந்து இங்கே சேஃபாக இருக்கணும், நான் வந்து பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் சரியா அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கிட்ட சொல்ல, அவளும் இருந்துட்டு கண்டிப்பாப்பா நீங்களும் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க, நீங்கள் எப்போல்லாம் வந்து தோண்டு போறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கியூட்டாக ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல இருக்கு வீடியோ. அந்த வீடியோவா அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவளிக்கிட்ட சொல்லாம போலான்னு தான் நினைச்சிருப்பாரு, மனசு இருந்திருக்காது. இப்போ ஜோ அவரோட மனைவி, அவர்கிட்டயும் சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ கிளம்புறாங்க. இங்கிருந்து இவங்களோட வேன்ல இங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த காட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால இவங்க எல்லாரும் நல்லா ஜாலியா காருக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இவரோட தம்பியான டெரி உட்ஸ், இவரும் வந்து இந்த இடத்துல இந்த டீம்ல தான் வந்து வேலை பார்க்குறாரு. அங்க போறப்ப இந்த ஆன்ச் அப்படின்ற பொண்ணு இருந்துட்டு, இதை பாரு நீ அங்க வந்து மொக்க ஜோக்லாம் எதுவும் பண்ணாத, அது மட்டும் இல்ல ஒரு ஆபத்தான விஷயம் ஏதாவது த்ரில்லிங்கான விஷயம் இருந்தாலும் நீ அதை ஷூட் பண்ண மிஸ் பண்ணிடாத புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட தம்பியான டெரி இருந்துட்டு, நீ வந்து இந்த ஷோவை நல்லா பண்ணிடுவேன்னு தெரியும், பட் அந்த ஜோக்கை மட்டும் போட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்வைஸ் பண்ணி அனுப்புறான். அவ்வளோ மொக்க ஜோக் போடுவார் போல நம்ம ஹீரோ. இப்போ இங்கிருந்து இவங்க வந்து அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் இவங்களால வேன்ல போக முடியாது. அந்த கிராமத்துல இருந்து அந்த காட்டுக்குள்ள வந்து தண்ணியில போட் வழியா தான் போயாகணும். அதனால இந்த இடத்துல லோக்கல் கைடை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவனோட பேரு டங்கன். இவன் இருந்துட்டு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பத்தியும் இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா என்ன, இவங்க டீமா வந்து இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன போட்ல இவங்க வந்து எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த தண்ணி வழியா தான், நதி வழியா தான் இவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள போய் ஆகணும். நம்ம ஹாலி இருந்துட்டு இந்த காட்டுக்குள்ள 5 நாள் வந்து தனியா சர்வே பண்ணி ஆகணும். ஏன்னா 5 நாட்களும் அவன் வந்து எந்த ஒரு பொருட்கள்லாம் இல்லாம இந்த காட்டுக்குள்ள எப்படி சர்வே பண்றான் அப்படிங்கிறது தான் ஷோ. இவனுக்கு வந்து எமர்ஜென்சியா கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு சேட்டலைட் போன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலைனா மட்டும் கால் பண்ணு அப்படின்னு. ஏன்னா இவங்களோட டீம் வந்து இங்கே பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து இவனுக்கு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இங்கேருந்து இவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த லோக்கல் கைட் இருந்துட்டு, இங்கே வெதர் வந்து அப்படிதான், எப்பப்போ என்னென்ன வரும் எப்படி மாறும்னே சொல்ல முடியாது, இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே யாரும் போனதும் கிடையாது, இது ரொம்பவே பயங்கரமான காடு, ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. இதெல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து நம்ம ஹாலி மட்டும் அந்த இடத்துக்குள்ள இறங்கிக்கிறாரு. மிச்ச டீம் எல்லாரும் வந்து இங்க கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள இவர் மட்டும் தான் இப்ப தனியா சர்வே பண்ண போறாரு.
இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்தோன்னே சரி நல்லபடியா ஷூட் பண்ணி முடி, ஓகேவா, பாய், எதுனாலும் கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்மால மட்டும் இந்த தனியா வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து போக போறாரு. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து வீடியோ எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் பக்காவா வந்து ரெடி பண்ணணும், இந்த ஷோவை நல்லபடியா ஃபேமஸா கொண்டு போகணும். இதை பாருங்க, இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு அடர்ந்து பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள யாருமே வந்தது கிடையாது. இங்க இருந்து பாருங்க அந்த காடு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரியான காட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டா எப்படி வந்து சர்வே பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட சில குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. இதை பாருங்க, சூயிங் கம்மு, அதுக்கப்புறம் என்னோட ஒரு கேப்பு, அப்புறம் கேமரா, இந்த மாதிரி அப்புறம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க், இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இங்க வந்து சாப்பிட்றதுக்கும் நம்ம தான் வந்து வேட்டையாடி ஆகணும். ஸோ இங்க எப்படி சர்வே பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்பிக்கிறான். முதல்ல நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு வந்து பண்ணி ஆகணும். இன்கேஸ் மழை எதுவும் பெய்யலாம், எப்படி வேணா இங்க கிளைமேட் வெதரும் மாறலாம். அதனால நம்ம இந்த உடஞ்ச கிளைகள் இதெல்லாம் வச்சு ஒரு டென்ட் மாதிரி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றான். அப்ப அந்த இடத்துல வந்து மரம் ஒன்று கிளை உடஞ்சு அது வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். இதை வச்சே நம்ம வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரத்த கிளைகள் அது எல்லாத்தையும் உடைச்சு அவன் வந்து ஒரு டென்ட் மாதிரி உருவாக்குறான். அதை வந்து சீச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மர கிளையோட ஒரு சின்ன துண்டு அவனோட கையில ஏறிடும். வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான், ரத்தம் வேற வரும். அப்ப கூட கேமரா முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான், அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த இடத்துல சர்வே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மறுபடியும் அவனோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்றான். ஃபர்ஸ்ட் தங்குறதுக்கு ஒரு செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்ப எப்படியாவது தீ மூட்டி ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்து மறைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம நெருப்பை மூட்டிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு மிருகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளை தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்கு தான் இதெல்லாம். நமக்கு குளிருக்கு எதமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு ட்ரிங்க் டப்பா வச்சிருப்பான்ல, அந்த பாட்டிலோட முனை அதுல வந்து சூரிய வெளிச்சத்தை பட்டு அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நெருப்பு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அது ரொம்ப நேரம் ஆகியும் ஆகல, எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது ஒர்க் அவுட் ஆகிருது. தீ வந்து மூட்டிடுறான். செட்டப்பும் பண்ணதுக்கு அப்புறம் நைட் டைமும் ஆகுது. இப்போ அவனோட சேட்டலைட் ஃபோன் எடுத்து அவனோட டீம் மெம்பர்ஸ்க்கு கால் பண்றான். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாரும் இங்க பக்கத்துல தானே இருப்பாங்க, எல்லாரும் இங்க சேஃபா இருக்கும், நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து அவங்க கூட பேசுறதுல கொஞ்சமா ஒரு ஆறுதல். ஏன்னா அவங்க எல்லாரும் என்னதான் டீம் மெம்பர்ஸா இருந்தாலும் ஒன்னா இருக்காங்க, இவன் இங்க தனியா இருக்கான்ல, அதனால கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்கும். சரி பார்த்து சேஃபா இரு, நாங்களாம் இங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சிடுறாங்க. இவனு என்ன பண்றான்னா, இப்ப நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடல, சரி நாளைக்கு எப்படியும் ஏதாவது கிடைக்கும் வேட்டையாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அவன் ரெடி பண்ணால டென்ட் மாதிரி அதுக்குள்ள போயிட்டு தூங்குறான். அதே வீடியோல அவன் சொல்லிட்டு இப்போ தூங்க ஆரம்பிக்கிறான். காலையில இருந்து அவன் நிறைய வேலை பார்த்ததுனால அவனுக்கு நல்லா தூக்கம் வந்திருக்கும். தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அதுவும் பயங்கரமான சத்தம். என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு சுத்தி முத்தி பாக்குறான். எதுவும் இருக்கிறது மாதிரி தெரியல. சரி ஒன்றும் இல்லை, ஐயோ கொஞ்ச நேரமாவது நிம்மதியை தூங்க விடுங்களேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வந்து தூங்கிடுறான். இப்போ மறுநாள் காலையில பொழுது விடியுது. இது இவனோட 2வது நாள். இங்க இருந்துட்டு இப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு எதையாவது வேட்டையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சுத்தி முத்தி கேமராவை வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு சேதாரம் வந்து ஏற்பட்டிருக்கு. என்னது இது, ஒரு வேளை ஏதோ விண்கல் வந்து விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்க போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேமராவை எடுத்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு பாக்குறான். அங்க வந்து இருக்கிற நதியில பார்த்தா மீன்கள் எல்லாமே செத்து போய் மிதந்துட்டு இருக்கு. என்னடா இது, மீனெல்லாம் செத்து போய் இப்படி மிதந்துட்டு இருக்கு, ஒருவேளை அந்த விண்கல் விழுந்து அதுல இருந்து ஏதோ விஷவாயு கழிஞ்சது மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். சரி எப்படியா இருந்தாலும் நமக்கு லாபம் தான், நம்ம எப்படினாலும் வேட்டையாடி சாப்பிடணும், அதுக்கு பதிலாக இந்த மீன்களை எடுத்து நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதை பிடிக்க போகும்போது பார்த்தா அந்த இடத்துல ஆப்போசிட்ல ஒரு ஓநாய் வந்து நிக்குது. அது வந்து இதுங்களை சாப்பிடலாம் அப்படின்னு மோந்து பாக்குது. மோந்து பார்த்துட்டு அதுவே சாப்பிடாம அங்கிருந்து திரும்பி போயிருது. ஐயோ, இதுவே இந்த மீன்களை சாப்பிடல அப்படின்னா நம்ம சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஆபத்தாயிரும், அதனால நம்மளும் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எதையாவது வேட்டையாடி தான் சாப்பிடணும், அதுக்கு முதல்ல நம்ம அனிமல்ஸை பிடிக்கிறதுக்கு ட்ராப்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை ரெடி பண்றான். ரெடி பண்றதுக்கு முன்னாடி இவனோட சேட்டலைட் போனை செக் பண்ணி பாக்குறான். அதுல சிக்னல் இல்ல. என்னடா இது, சேட்டலைட் போன்லயே சிக்னல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே, எதனாலும் என்ன, நமக்கு வந்து இப்ப சாப்பிட்டாகணும், அதனால நம்ம வந்து இந்த ட்ராப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் இவன் செட் பண்றான். 3 குச்சி அது எல்லாத்தையும் தீச்சு அதை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லை வந்து செட் பண்ணியிருக்கிறான். இது மாதிரி ஒரு ட்ராப் இல்லை, இந்த இடத்த சுற்றி ஏகப்பட்ட ட்ராப்ஸ் வந்து செட் பண்ணுறான். ஏன்னா இதில் வந்து ஏதாச்சும் சின்னதாக கை கால் பட்டா கூட அது வந்து இது மாதிரி மாட்டிக்கும், இது மூலிமா நமக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ட்ராப்ஸ் வந்து செட் பண்ணுறான்.
இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவன் தூரத்துல வச்சிருந்த ஒரு கேமரா வந்து ஏதோ ஒன்று தட்டி விட்டது மாதிரி இருக்கு. என்னடா இது கேமரா ரெக்கார்டிங்க்கு வச்சா எப்படி இது கீழே விழுந்தது அப்படின்னு புரியாம இவனும் வந்து பாக்குறான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தமும் கேக்குது. சரி ஒருவேளை அந்த ஓனாயோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விட்டுறான். நம்ம ட்ராப் செட் பண்ணோம்ல அதை போயிட்டு செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாக்குறதுக்காக போறான். இவன் நினைச்ச மாதிரி ஏகப்பட்ட ட்ராப் செட் பண்ணியிருப்பான். அது எல்லாத்துலயும் மாட்டல. ஆனா ஒன்னு ரெண்டு இதுல 2 முயல் வந்து மாட்டியிருக்கோம். சரி இப்பயாவது நம்மளோட டீமை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்பயும் போன்ல சிக்னல் இருக்காது. சேட்டலைட் போன்லயே சிக்னல் இல்ல. இவன் இருந்துட்டு இவனோட போன் எடுத்து பாக்குறான். அதுலயும் சிக்னல் இல்ல. அவனோட ஒய்ஃப் ஃபேமிலியோட வீடியோஸ் தான் இருக்குது. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால சிக்னல் இல்லை. மேபி அந்த விண்கல் விழுந்ததுனால கூட இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது விண்கல் அப்படின்னு இவன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். இருக்கிற இடத்துல ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். ஆனா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இவன் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த முயலை சமைச்சிட்டு இருப்பான். ஏன்னா இவன் இருக்கிற இடத்துல வந்து இதை பண்ணோம் அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது, ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் அவன் என்ன பண்றான்னா மரத்துல வந்து கட்டி மேல வந்து தொங்க விட்டுறான் கிளைகளுக்கு நடுவுல. இதை பார்த்து எப்படியும் எதுவும் வந்து வேட்டையாடாது, நமக்கும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் செட் பண்ணி அன்னைக்கு நைட்டு முயலை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, அதனால நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் வந்து விளையாடிட்டு இருக்கிறான். அப்படி விளையாடும் போது பார்த்தா இவனுக்கு பின்னாடில இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்குது. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பயந்து போயிடுறான். பயந்து போய் செக் பண்ணி பார்க்கறான். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. 2 நாட்கள் இந்த காட்டுக்குள்ள முடிஞ்சிருது. இப்ப நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்பயும் ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்குது. யாரு தாண்டா இங்க இருக்கா, ஒருவேளை நம்மளை தவிர யாரும் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷன் கேமரா இருக்கும், அதை எடுத்துட்டு அவன் சுத்தி முத்தி காட்டுக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா எதுவும் அவனோட கண்ணுக்கு தென்படுற மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து நிச்சயமா அந்த ஓனாய் அதோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்டுக்காம விட்டுறான். சரி இவனுக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. எப்படியும் அன்னைக்கு நைட்டு வந்து ஒழுங்கா அவன் தூங்காம அப்படியே ஓட்டுறான். மறுநாள் காலையில தூக்கம் இல்லாததுனால தலைவலி வேற. ஒரு பக்கம் நம்மளோட டீம் மெம்பர்ஸை வர கான்டாக்ட் பண்ண முடியல. என்னதான்டா நடக்குது அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் தலைவலியில தான் உட்காந்துருக்கான். இருந்தாலும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு காமிக்க முடியாதுல்ல. அதனால கேமராவை ஆன் பண்ணிட்டு எப்பயும் போல இவனோட வீடியோ ரெக்கார்டிங்க ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து நேற்று வேட்டையாடி வச்சோம்ல அந்த முயலை போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து பார்க்கறான். அந்த முயலை காணோம். பயங்கரமான ஷாக்கிங் இவனுக்கு. என்னடா இது மேலே வச்சிருந்ததை எதிரா வந்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனுக்கு பயமாகுது. நம்ம கூட ஒருவேளை யாரும் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்கு மறுபடியும் காண்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றான். சேட்டலைட் போன்ல இன்ன வரைக்கும் சிக்னலே கிடைச்ச பாடு இல்ல. பத்திலாம் ஆனா மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாத காரணத்தினால அவனும் இருந்துட்டு சரி இந்த ட்ராப்ல இருந்ததை ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கோம், வாங்க நம்ம மற்ற ட்ராப்பை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ட்ராப்ஸை செக் பண்றான். பார்த்தா அங்க வந்து ஒரு ட்ராப்ல எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. ரத்தமும் வித்தியாசமான கலர்ல இருக்குது. இதை பார்த்ததுமே என்ன பண்றான்னா இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு வந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா இவனோட விளையாடுவான்ல செஸ், அதுல வந்து ஒரு காயின் வந்து மூவ் ஆகி இருக்கு. ஐயோ அப்படின்னா இந்த இடத்துல வேற யாரும் இருக்காங்களா, ஒருவேளை அது நம்மளோட ஃபேனா இருக்குமோ, நம்மளோட ஃபேன் இன்ஸ்பயர் ஆகி நம்மளை பார்த்து இந்த இடத்துக்குள்ள வந்து நம்மள மாதிரியே பண்ணணும்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன ஏதுன்னு புரியாம அவன் குழம்பி போயிருக்கிறான். மொத்தத்துல இவனுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் அவன் கேமரால வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். என்னோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி தனியா காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட 3வது நாட்களை அவன் வந்து இப்ப கடந்து போய்கிட்டு இருக்கான். இப்ப எப்பயும் போல நைட் டைம் ஆகிறது. அவனால நிம்மதியா தூங்கவே முடியல. ஏன்னா ஏதாவது சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சரின்னு அடுத்த நாள் பொழுது விடிச்சோன்னா 4வது நாளா என்ன பண்றான் அப்படின்னா நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே இடத்துல நம்ம இருக்க வேணாம், இப்ப வெவ்வேறு இடத்துக்கு போய் தானே இங்க இருந்து வெளியில ஏற முடியும், அதனால வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாறைகளா இருக்கு அந்த இடத்துக்குள்ள போறான். சரி இங்க வந்து நமக்கு கரெக்டா இருக்கும், இங்க நம்ம டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டென்ட்டை போட்டு நெருப்ப வரவழைச்சு இப்ப இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அவனோட வீடியோ ரெக்கார்டிங்க ஆரம்பிக்கிறான். இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட போறது இல்ல, தண்ணிக்குள்ள கிடைக்கிறத சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு பார்த்தா ஒரு விலங்கினத்தை கூட காணோம். என்னடா இது ஒரு உயிரினம் கூட உள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா சரி நமக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு நம்ம வேட்டையாடி தான் சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு வேட்டையாடி பாக்குறதுக்காக வந்து பாக்குறான். பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி டென்ட் போட்டிருந்தால அதே மாதிரி டென்ட் அமைப்புல ஒண்ணு இருக்குது. அது மட்டும் இல்ல இவன் வந்து அந்த ட்ரிங்க் பாட்டில் அதை வச்சு நெருப்பு வர மூட்டியிருப்பானே அதே மாதிரி கூட இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. இங்க வேற எவனும் இருக்கானா இல்ல நம்மளோட ஃபேன் தான் இப்பெல்லாம் பண்றானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க இவனோட சேட்டலைட் போன் அது கூட அங்க பிரிச்சு தனித்தனியா கிடக்குது. இதெல்லாம் பார்த்ததும் இவனுக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுறதுதான்.
என்னதான் காட்டுக்குள்ள போயிட்டு தனியா சர்வே பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாலும் அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் பயம்லாம் இருக்கும். இவனுக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கவும் பயமாகுது. அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு முயல், அது கூடவே அந்த ஓநாய், இது ரெண்டுமே ரொம்பவே கொடூரமான முறையிலையும் பயங்கரமான முறையிலையும் வந்து வேட்டையாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமா இது மனுஷனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, பயந்து போய் இங்க இருந்து போனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாக்குறான் இதுவும் ஒரு ட்ராப்னு. இவன் ரெடி பண்ண மாதிரியே, இவன் என்னென்னலாம் பண்ணானோ அதே மாதிரியே இங்க யாரோ செட்டப் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் அவனோட கால் அந்த கம்பியில பட்டிருந்தாலும் இவன் உயிரே போயிருந்திருக்கும். அடே ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சான் பொழைச்சானா. அவன் இதுக்கு முன்னாடி பழைய டென்ட் போட்டிருந்தால அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா இந்த தடவையும் அந்த செஸ் கேம்ல வந்துட்டு ஒரு காயின் வந்து மூவ் ஆகியிருக்கு. இதை பார்த்துட்டு யார் தான்டா இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்துறான். ஆனா எந்த ஒரு அப்பியரன்ஸும் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியல. 4வது நாள் நைட்டும் வந்துருச்சு. இவன் என்ன பண்றான்னா, இந்த இடத்துக்கு யாராவது வந்துட்டு போனா கேமரால கேப்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேமரா செட் பண்ணிட்டு படுத்திருப்பான். காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லா கேமராவும் திரும்பி வேற பொசிஷன்ல இருக்குது. நிச்சயமா இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபார்ம் பண்றான். கிட்டத்தட்ட இது இவனோட 5வது நாள். இதுக்கப்புறம் இங்க இருந்து இவன் வந்து வீட்டுக்கு போயிடலாம். காட்டுக்குள்ள அவன் வந்து எப்படி சர்வே பண்ணணும்னு மக்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கே ரொம்பவே திகிலூட்டுற மாதிரி தான் இந்த டைம் அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம கடைசியா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான வேவ் அவனை வந்து தூக்கி எரிஞ்சிருது. நல்ல வேலையா அவன் தண்ணிக்குள்ள விழுந்ததுனால பெருசா எதுவும் அடிபடல. ஆனாலும் அந்த வேவோட எஃபெக்ட் வந்து அவனோட கண்ணு, காது, மூக்குன்னு எல்லா பக்கத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடுறப்ப கால் ஸ்லிப் ஆகி ஒரு பெரிய குழி இருக்கும். அந்த குழிக்குள்ள அவன் வந்து விழுந்துடுறான். மேல இருந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுனால அடிவேறப்பட்டிருக்கும். மயக்கமாக போறான். அதுக்கு முன்னாடி ஏதோ கருப்பு கலர்ல உருவம் அவனை மேல இருந்து பாக்குற மாதிரி தெரியுது. இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட உடம்புல அங்கங்க சில காயங்கள் பட்டிருக்கு. அந்த வலியோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஏறி மேல வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடுறான். இவனோட டீம் மெம்பர்ஸ் ஒரு இடத்துல டென்ட் போட்டு இருந்திருப்பாங்க. அங்க வந்து பாக்குறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். தூரத்துல ஏதோ ஒரு பாடியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க மரத்துல. யார் அது அப்படின்னு போயிட்டு பார்த்தா இவனோட தம்பி டெரி தான். டேய் டெரி, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைத்துல இருந்து அவனை கீழே இறக்கி பாக்குறான். அவனோட உடம்புல பயங்கரமா காயம் எல்லாம் பட்டிருக்கு. சரி, இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம், ஏதாவது சிக்னல் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள போயிட்டு செக் பண்றான். எந்த ஒரு டிவைஸுமே ஒர்க் ஆகல. சரி, ஃபர்ஸ்ட் எய்டாவது கொடுக்கலாமேன்னு பேக் எடுத்துட்டு வெளியே வந்தா இப்பதான் செம்ம ஷாக்கிங். என்னன்னா, ஒரு பயங்கரமான கிரியேச்சர் அவனை வந்து வேட்டையாடுறதுக்காக பக்கத்துல நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்றான் இந்த இடத்துக்குள்ள ஒரு ஏலியன் இருக்குன்னு. இந்த ஏலியன் தான் இத்தனை நாளா இவன் பண்ணது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு. பண்ண மாதிரியே டென்ட், அதுக்கப்புறம் நெருப்பு மூட்டுறது. இவன் வந்து மிருகங்களை வேட்டையானால இது மனுஷங்களையும் சேர்த்தே வேட்டையாடுது. ரொம்பவே கொடூரமான முறையில அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அது கொண்டு வேட்டையாடி இருக்கும். பார்த்துட்டு இவன் அங்கிருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஏலியனும் இவனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஹாலி என்ன பண்றான்னா, இவன் ஒரு குழியில விழுந்திருப்பான்ல, அந்த குழிக்குள்ள அந்த ஏலியனை தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்றான். அதனால இவன் கிட்ட வந்ததுமே கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு அது அவனோட டிவைஸை வச்சு ஷூட் பண்ண கரெக்டா அந்த பள்ளத்துக்குள்ள அது விழுந்துருது. இவன் ஒரு கல்லை வர தூக்கி போடுறான் பத்தாததுக்கு. அதனால அதுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. கொஞ்ச நேரத்துக்கு அது இந்த இடத்துல மயங்கி தான் கிடைக்கும். இந்த சான்ஸை வச்சு நம்மளோட தம்பியை போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு டெரிய போயிட்டு பார்த்தா, ஆனா டெரி வந்து அன்லக்கியா அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான். ஏன்னா அவனுக்கு ரொம்பவே கொடூரமா அடிபட்டிருக்கும். டீம் மெம்பர்ஸும் எல்லாரும் இறந்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல புதைச்சிடுறான். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போறான். இவனுக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏலியன் கிட்ட அவன் மாட்டிட்டு இருக்கிறான். நம்மளும் சாக போறோம்னு நினைக்கிறப்ப அவனோட பொண்ணு அனுப்பின வீடியோவை வந்து அவன் பாக்குறான். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்துக்காகவாவது நம்ம இங்க இருந்து உயிரோட திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டென்ட்டுக்கு வந்துட்டு இவனுக்கு அடிபட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல எல்லாம் காயங்களுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு மேப்ல வந்து பாக்குறான். இங்க இருந்து இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இங்க இருந்து வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறான். ஒரு லோக்கல் கைடு இருந்தால டங்கன், அவனோட வீடு இங்க இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும். அதனால இவன் என்ன பண்றான்னா, எப்படியோ அந்த ஏலியனோட கண்ணில் மாட்டாம அங்க இருந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்கேயும் டங்கனை காணோம். யாருமே இல்ல சுத்தி முத்தி. என்னதான்டா நடக்குது அப்படின்னு ஒண்ணும் புரியாம டிவியை போட்டா இப்பதான் நியூஸ்ல ஒரு ஷாக்கிங்கான பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பூமிக்கு வந்துட்டு ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் வந்து வந்திருக்குது. அதனால எங்க பார்த்தாலும் இப்ப ஏலியன்ஸ் தான் இருக்குதுங்க. அதுங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து எங்கிட்டாவது போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிறது. இந்த காட்டுக்குள்ள அதுவும் ஒரே ஒரு ஏலியன் தான் வந்துச்சுன்னு இவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ மொத்த ஏலியன்ஸும் இங்க இருக்குது அப்படின்னா தன்னோட குடும்பத்துக்கும் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு அங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவன் வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போட்டு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்ட்
கரெக்டா அந்த டங்கன் அங்க வந்துடுறான். இத பாரு, ஒழுங்கா நீ எடுத்ததெல்லாம் போட்டு இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறான். இத பாரு, நான் எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, என்னோட ஃபேமிலி போய் நான் காப்பாத்தணும், அங்க அவங்க தனியா மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாலி வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவன் என்னதான் சொன்னாலும் சரி, டங்கன் கேட்குற மாதிரி இல்ல. கரெக்டா அந்த இடத்துக்கு ஏலியன்ஸ் வேற வர டங்கனை கொடூரமான முறையில அதுங்க கொல்லுதுங்க. அதுக்கடுத்து என்ன, நம்ம ஹாலி தான். அதுகிட்ட இப்ப ஹாலி கிட்ட ஒரு ஏலியன் வர இவன் என்ன பண்றான்னா போட்டை திருப்பி வைக்கிறான். திருப்பி வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுறான். இதனால அந்த ப்ரொப்பல்லர் பிளேடு இருக்குல்ல, அது வந்து அந்த ஏலியனோட இதுல உடம்புல வந்து மாட்டி ரொம்பவே பயங்கரமான முறையில அது வந்து அந்த இடத்துல இறந்து போகுது. அது வந்து தண்ணிக்குள்ள குதிச்சோன்னே இப்பயாவது தன்னோட குடும்பத்தை போயிட்டு சீக்கிரம் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறான். அப்படி கிளம்பும் போது வானத்துல பார்த்தா ஏகப்பட்ட அந்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் வந்து வந்துட்டு இருக்குது பூமிக்கு. ஒன்னு ரெண்டு ஏலியன் அப்படின்னா கூட இவன் வந்து சமாளிக்க முடியும். மொத்தமா ஏலியன்ஸ் வந்து இது மாதிரி பூமியை வந்து ஆக்கிரமிச்சுட்டா யாராலையுமே வந்து அதுங்களை எதிர்த்து வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்ப இவன் வந்து இவனோட குடும்பத்தை காப்பாத்துவானான்னு தெரியல. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.